அன்பு உள்ளங்களே, வாரந்தோறும் அடியேன் போற்றி திருநாமங்களை பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். சென்ற வாரத்தோடு அம்மை போற்றி நிறைவு பெற்றது. இன்றைய தினம் அந்த நவராத்திரிக்கு முன்பு வரை சிவபெருமான் போற்றி திருநாமங்களை சொல்லி கொண்டு வந்தேன். நவராத்திரி வந்துவிடவே அதை அப்படியே நிறுத்தி கொண்டு அம்மை போற்றியே சொல்லி கொண்டு வந்தேன். இப்பொழுது அம்மை போற்றி நிறைவு பெற்றது. சிவபெருமான் போற்றியிலே ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. இன்னும் நான் விளக்கம் சொல்ல வேண்டியது, திருப்பனந்தாளில் எரிதழல் மேனியனாய் காட்சி தந்தருளியவா போற்றி போற்றி. அது ஒன்று தான் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதை நான் அடிக்கடியெல்லாம் சொன்னதில்லை உங்களுக்கு. ஆன்மீகம் என்றாலே அனுபவங்கள் தான் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். இது நான் குருநாதர் சதாசிவ பிரம்மேந்திரரிடம் நான் கற்றுக்கொண்டது. அனுபவமே இல்லாமல் பிறருடைய அனுபவத்தை எடுத்து பேசுவது அல்லது புத்தகத்தில் படித்துவிட்டு பேசுவது என்பது அது ஒரு ஆன்மீகமாக இருக்காது. அவர்கள் ஒரு தொழிலாக அமையலாம். கதா காலட்சேபம், இல்லை ஒரு சொற்பொழிவாளர் அமையணுமே தவிர குரு, சீடன், ஞானி, பிரம்மஞானி, அவரிடம் பாடம் படித்தவர் என்றெல்லாம் வரும்பொழுது அதனுடைய அந்த தரம், ஸ்டாண்டர்ட் என்று சொல்கிறல்லவா, அந்த தரம் என்பது மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும். பிரம்மேந்திரரை பொறுத்தவரை யாருமே அவரை கணிக்க முடியாது, அவ்வளவு ஒரு பெரிய நிலை. பிராமணனாக பிறந்து விட்டார், அது ஒன்று தான் அவருடைய ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் நிறைய தொல்லைகளை அனுபவித்து விட்டார். அதை நாம் ஒன்று சொல்வதற்கில்லை, செய்வதற்கில்லை. நானும் சென்ற பிரிவில் பிராமணனாக பிறந்தேன். ஆனாலும் அது சரியாக பிராமணனாக பிறந்து அந்த எல்லாம் செய்யும்போது அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிறதில்லை. அந்த பிராமண சமுதாயத்திட்ட மாட்டின்னு முழிக்க வேண்டியதாக இருக்கிறது. பூணூலெல்லாம் எடுத்து போட்டுட்டு மடி ஆச்சாரெல்லாம் பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த தகுதியை மாத்திரம் பழகும் பொழுது இந்த வைதீக குழு மெதுவாக எழுந்து வருகிறது. இந்த வைதீக குழுவிற்கு இந்த புறச்சடங்குகள் மேலே அதிக பற்று. அதனால் இல்லை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், பெரியவங்க இப்படி தான் சொல்லிடுறாங்க. அதில் அவர்கள் ஆழ்ந்து அது ஒரு வெறித்தனமாக அவர்களிடம் அது ஊறி போய் விடுகிறது. இப்போ அவங்க வந்த உடனே பிராமண ரமணராகவே இருக்கட்டும், பிராமண பிரம்மேந்திராகவே இருக்கட்டும், அவங்க அடிச்சு தள்ளிடுறாங்க. ஏன் அவங்களுடைய வைதிக கோட்பாடு பிரகாரம் முதல்ல பூணூல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் பின்னால் அவங்க அங்கே தான் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்து இப்போ குடும்பி வச்சுக்கிற பிராமணி அங்கே இருக்கிறான். இன்றைக்கி கூட பிராமண நண்பர் அவர் குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் வாங்கி போனார். அவர்கிட்ட நான் சொல்ல முடியுமா, நீங்கள் வைதிக குடும்பம், நீங்கள் குடும்பி வச்சுக்கணும். ஒரு 60 வயசுக்கு மேலே வச்சு காட்டினாலும் காட்டுவாங்களே தவிர குடும்பி வச்சு பிராமணியை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த காலத்திலேயே குடுமி இல்லாத அவர்கள் ஒரு பிராமணர் ஞானி பிரச்சாரம் செய்தால் அவர் காலி பண்ணோம். ஐயா இதெல்லாம் என்னது தெரியுதா? அதேமாதிரி கொஞ்ச நாள் கழித்து பூணூல் இல்லாத பிராமணன் நிறைய பேர் சுற்றுவான். ஏன் பிராமணர்கள் சமுதாயத்தின் மேலே மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு இப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. சமூக வலைதளம் எங்கே பார்த்தாலும், யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் திட்டாதவனே இல்லை. அது ஏன்டா அந்த ஒரு சமுதாயத்தை மட்டும் இவ்வளோ திட்டுறானுங்க, அவனுக்கே தெரியல. அவன் நினச்சின்னுக்கிறான் நம்மளை ஒஸ்தியாக நினைக்கிறாங்கன்னு நினச்சி ஏமாற்றி நின்று அவங்களே தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவங்களுக்கு திட்டுறதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் சிறிது நாள் நான் அப்பயே போட்டுட்டேன். நான் ஒரு செய்தி போட்டுட்டேன். பிராமணன்ற வார்த்தையே அவங்களது இல்லை. பிரம்மஞானம் அடைந்தவன் பிராமணன், அவ்வளோதான். இதில் நான் பிராமின் விஸ்வாமித்திரர் போராடி அவர் பிரம்மஞானம் அடைந்த பிராமின் என்று ஒப்புக்கொள்ள வைத்தார். அதான் அவருடைய திறமை அந்த காலத்திலேயே. உண்மை இப்படி இருக்க நீங்கள் என்னடா பிறப்பினால் பிராமின்னு சொல்கிறீங்கன்னு அவரை உடச்சி படாத பாடுபட்டு அவர் சத்திரிய இவங்களுடைய ஹயரார்கி பிறகு சத்திரிய ராஜாவாக பிறந்தாலும் ராஜரிஷின்னு ஒன்றா சொல்லுவோம் உன்னை, ஆனால் பிரம்ம ரிஷி சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்க. அதனால் நிரூபித்து காட்டினார். அதுக்கு பிறகு பிரம்மஞான் அவரை மட்டும் ஒத்துக்குன்னு மீதி பேரெல்லாம் திரும்ப பழைய. அதில் அவங்களுடைய சாமர்த்தியம் நீங்கள் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மக்கள் பட்டு கெட்டு நொந்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறான். என்னென்னலாம் பண்ணுவானுங்கன்ற எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். நம்மளோட நான் அதிகமாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான் இப்போல்லாம். அதனால் அந்த சொன்ன அந்த பிராமணன் அவங்க எல்லாத்தையுமே எதெல்லாம் உயர்வாக இருக்குதோ அதெல்லாம் எங்களுதுன்னு பிடிக்குவோம். எதெல்லாம் வசதியோ அதெல்லாம் எங்களுது அப்படின்னு பிடிக்கிறான்.
அப்போ பிராமின்ற வார்த்தை உயர்வாக அது இந்த மாதிரி பிரம்மம்னா இறைவனை உணர்ந்த ஞானி அவனே பிராமணன். இவ்வளோதான். உடனே என்ன பண்ண பாரு, இறைவனை உணர்னாலும் பரவாயில்ல, பிறப்பினால் நாங்களாம் பிராமின் இறைவனை உணராத அந்த பிராமின் எல்லாம் சேர்ந்து பிராமின் சொல்லி 1000 வருஷத்தில் இன்றைக்கி பிராமின்னா இவங்க தான்ன்ற மாதிரி ஆகிப்போயிட்டு. ஒரு அன்பர் கூட பதிவு போட்ட, பிராமின்ற வார்த்தையை அவங்களது இல்லை சாமி, நீங்கள் ஐயர் என்ற வார்த்தை திருடிக்கிறது போட்டிங்க, ஏன் பிராமின் நான் பிராமின் சொல்கிறீங்க, பார்ப்பனன்னு சொல்லுங்கள். நான் பார்ப்பனா நான் பிராமின் நல்லா தான் இருக்கு. ஆனால் படிக்கிறவங்க கேட்குறவங்க குழம்பு போயிடும். நான் இங்கே உட்காந்து அன்பர்களே நாமெல்லாம் நான் பார்ப்பனன்னு ஒன்றே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது பார்ப்பேன் நான் பார்ப்பன. அதனால் சொல்ல வர சப்ஜெக்ட் மிஸ் ஆகிடும். அதனால் சில பேர் அதெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதில் ஆராய்ச்சி இருக்கிறவங்க, நிறைய அதில் வெறுத்து போனவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இந்துக்கள்னு சொல்லாதீங்க, நம்மளாம் இந்துக்களே கிடையாது, தமிழர்கள்னு சொல்லுங்கள். இன்னொருத்தவங்க சிவனை பற்றிய இது நாமெல்லாம் சைவர்கள் சுவாமி, சைவர்கள்னு சொல்லுங்கள். நான் எங்கே போகிறது, எல்லோரும் சொல்கிறதையும் நான் சொல்லியிருந்தா நான் சொல்ல வர அந்த விஷயம் பொருள் தப்பி போய்விடும், மக்களால் அதை கவனிக்க முடியாது இல்லையா. அப்போ சைவர்களாகிய நாம் அப்போ பெருமாளை கும்புற அவங்களாம் என்ன ஆகுது, வைணவர்களாகிற இல்லையா. அப்புறம் திரும்ப தமிழர்களாகிய நாம், தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க எல்லாம் இருக்கிறீங்க நண்பர்களாக. அப்போல்லாம் ஓஹோ நம்மளாம் இல்லை பொழுது இதில் அதெல்லாம் வந்துடும். அப்புறம் அது உள்ள விளக்கம் சொல்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். அதனால் எனக்கு எளிதாக இருப்பது பிராமின்னா இந்த குழுன்றதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், நான் பிராமினா நம்ம தான்ன்றதை மக்கள் புரிந்து கொள்கிறார். இவ்வளோ போதும். அந்த விஷயம் தெளிவாக இருக்கும் பொழுது நான் அதை வைத்து உங்களுக்கு விளக்கம் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். எனக்கு தேவைப்படுது உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அவ்வளோதான். நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு இவர்களெல்லாம் நல்லவர்கள் தான், இவர்கள் என்ன செய்ய வேண்டும், இவர்கள் குழுவாக அமைத்து மெதுவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவங்க நாமெல்லாம் தமிழர்கள், அப்புறம் நம்மளாம் திராவிடர்கள்ன்ட்டு நான் புத்தகம்லாம் போட்டேன். இப்போ அது திரும்ப அரசியல் கட்சி திராவிடம் வேறு தமிழன் வேறு அண்ணா சொல்லி, நீங்கள் திராவிடம் சொல்லாதீங்க, தமிழன் சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறது மெட்ராஸ் பசுமநாசத்தில் சாதாரணமாக பேசுகிறேன்னா அது உடனே நீங்கள் வந்தேரியா தான் இருப்பீங்க அநேகமாக. நான் பாடம் படித்து தேர்ன குருவே தெலுங்கு பிராமணர் அவர். அப்போ நான் என்ன செய்யறது, அவரு தூக்கி நீங்களாம் தெலுங்கு சாமி, இனிமேல் நான் உங்களை கூப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியும். அதனால் அவங்கவுங்க விருப்பம், அது நல்ல விஷயத்தான் போராடுறாங்க, அது உலகியலுக்காக அதை அவங்கவுங்க போராடி அவங்கவுங்க ஜெயிக்கிட்டோம். நான் வேணான்னு சொல்ல, நான் அதையெல்லாம் நான் செய்யணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே குழம்பி போய் இங்கே வந்துடுறீங்க, உங்களை இன்னும் குட்டையில் ஊறி வெளியே எடுப்பேன், வெளில தலையை பிச்சுன்னு போவீங்கன்னா தான் சொன்னார் சாமி. அப்போ கடவுளை பற்றிய அந்த பொருள் மறைஞ்சி போய் உங்களுக்கு என்ன, நாம் தமிழரா, நம்ம திராவிடரா, நம்ம வந்தேரியா, நாம் இல்லையா இந்துவா, நம்ம இந்து இல்லையா, நான் பார்ப்பனா, இந்த குழப்பத்தை ஏற்றி அனுப்பணும் நான். அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் பொதுவாக கேட்டுக்கிறேன், நீங்கள் செய்கிற பணிலாம் ரொம்ப நல்லது தான். ஏன்னா நான் 25 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு சொல்லி 25 வருடங்களுக்கு மேலாக உலகத்தை விட்டு ஒதுங்கி என்னை பார்த்த நண்பர் தெரியும் கமல் சாமியோட கேட்டுங்க. நான் அந்த படிக்கிற காலத்திலிருந்தே செய்தி பேப்பர் படிக்கிறது கிடையாது, ரேடியோ கேட்டது கிடையாது, டிவி கேட்டது கிடையாது. இன்னும் தீவிர சாதகத்தில் வரும்போது சுத்தமாக எல்லாம் விட்டுட்டு இந்த சுனாமி இல்லையா, அந்த வருடம்தான் முருகப்பெருமான் சொன்னதனால் அது மெதுவாக இறங்கி குருநாதரும் நீ கடவுளை எப்படி பார்ப்பதுன்னு அவன் உடனே சொல்லிவிடுவான், ஆனால் உலகத்தை பொறுத்தவரை முட்டாள்னு சொன்னார், அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு. வீரப்ப மொய்லின்னு ஒரு வகுப்பில் சொன்னார் சாமிகள். ஒரு வெளியில் நம்ம நண்பரை தான் கேட்டேன், இவரும் இன்னொரு முருகேஷ் சார்னு 2 பேரும் நண்பர், அவங்க கேட்டதான் கேட்டேன், வீரப்ப மொய்லின்னு நீ சொன்னார யாரையோ ஒரு கிளாஸுக்கு வந்துருந்தாரான்னு கேட்குறேன். இல்லை சார் கர்நாடகா சிஎம் சார். அப்போ அவர் கர்நாடகா சிஎம் தெரியாது எனக்கு, கர்நாடகா சிஎம் சிஎம் அதை சாமி பேசுனே தெரியாது. அவ்வளோ தூரம் ஒதுங்கி இருந்துட்டேன் நான். ஒதுங்கி இருந்தது அந்த தியான ஜபந்தமாக கிடச்சி சாப்பிட்டு நிம்மதியாக, உண்மையிலே ரொம்ப நிம்மதியாக இருந்தேன், சன்னியாசியாக ரொம்ப நிம்மதியாக. உங்களுக்கு இங்கே இருக்கிற கேட்டு பாருங்கள், நம்ம அர்பிசமலம் முருகன் தான் இங்கே வந்து ஆரம்பத்தில் இருந்தார், அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். இங்கே வரும்போது நான் போட்ட கண்டிஷனு எனக்கு 4 கால் நட்டு ஒரு கொட்டா இருக்கணும், யாரும் இபி கனெக்ஷன் எனக்கு இழுத்து கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்க அதுக்கோட நான் இங்கேருந்து போய்டும், ஒரு ராந்தல் கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுடுவேன், நிம்மதியாக என்னை விட்டுருங்க, இப்படி தான் சொன்னேன்.
அந்த 4 கால் நட்டு கொட்டாதான் போனால் செவுறு வைக்கக்கூடாது, கது வைக்கக்கூடாது. இந்த நிபந்தனையோடு தான் வந்தேன் நான். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் சன்னியாசி வாழ்க்கையை. இந்த இடத்துல அவ்வளோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அது எதோ இறைவன் என்ன நினச்சான்னு தெரில. ஒருத்தன் ஒரு ட்ரபிள் கொடுத்து ஒருத்தன் ஒரு ட்ரபிள் கொடுத்து இப்போ இந்த மாதிரி வந்து போச்சு. கடைசி அப்பவும் இது பந்தல் கொட்டாவாக இருந்தது. பக்கத்து நிலத்துக்காரன் அங்கே போன உடனே பிராமணர்கள் எல்லாம் ஸ்க்ரூ பண்ண உடனே கொளுத்தி விட்டோன்னா ஜெகஜோதி ஆசிரமம் இப்போ கட்டணமாக கட்டினு ஒரு டிப்பிக்கல் ஆசிரமமாக மாறி போச்சு. எனக்கே தெரில இல்லையா. தொடர்ந்து வந்து இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்டு பாருங்க. நான் எதுவுமே புலம்புனதே கிடையாது யாருக்கிட்டேயும். இப்படியே பந்தலாகவே இருக்குது, இது ஏதாவது நான் செய்ய மாட்டிங்களா அந்த மாதிரிலாம் நான் சொன்னதும் கிடையாது, மனசில் கூட நினச்சது கிடையாது. இப்போ மக்கள் வராங்க, அவங்கள உட்கார வச்சு வகுப்படுறதுக்கு இது போதும்பா, கொட்டாவாக இருக்குது அது போதும்பா. இப்படியே இருந்தால் நான் கொஞ்சம் சன்னியாசியாக இருப்பேன். அதுக்கும் வச்சான் வெயிட்டு. வச்ச உடனே பக்கா இதுவாகிடுச்சு. இது ஒரு செக்யூரிட்டி ரூமு, 10-15 கேமரா, என்ன சர்வேலன்ஸ் கேமரா, நடுவில் உட்காந்து இதில் பார்த்து உட்காந்துக்கிறேன். என்னடா இது 4 காலை நட்டு ஒரு கொட்டா போதுன்னு வந்த ஆளுக்கு 10 சர்வேலன்ஸ் கேமரா வச்சு ஜாகிரதையாக இருன்றாங்க சார். யார் சொன்னான்னு பார்த்தா எல்லாம் தொல்லை கொடுத்தவன் தான். சிவனேன்னு கம்முன்னு தான், இவங்களாவது கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் தொல்லை கூட, நீ ஏன் சாமி பிடிக்கிற, நீ கவலைப்படாத, நான் பாரு உன்னை எங்கே தூக்கின்னு போகிறேன். இன்னும் இப்போ யூடியூப்பில் இதெல்லாம் பிரச்சாரம், இவர் வந்து பிராமண துவேஷின்னு பிரச்சாரம் ஆகுது. ஸோ இப்போ வந்து அவனு நேரடி மறைமுக தொல்லையே கொளுத்தின ஆசிரமத்தை தூண்டி விட்டு நேரடி தொல்லை கொடுப்பானுங்க. இப்போ அந்த நேரடி தொல்லை கொடுத்தானுங்கன்னா அவளுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஹெவியாக கொடுத்து என்னை வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுவானுங்க. நீ வேணா பாரு, உண்மையிலே நீ வேணா நீ சாதாரண, எனக்கு பயமாக இருக்குது. இது நிம்மதியாக தான் நீங்கள் வரீங்க, எப்படி உட்காந்து உங்ககிட்ட எப்படி பேசுனேன். வேர்ல்டு ஃபேமஸ்லாம் ஆக்கி விட்டுட்டா பெரிய இது வேணுன்னா சும்மா இருக்க முடியாது. போய் தஞ்சாவூர் கோயிலில் போய் ஒரு கிளாஸ் நடத்தினா தான் நம்மளுக்கு கெத்து சொல்லிட்டு எனக்கு வரும். அப்போ நான் ஒன்று அப்போ காசு படம்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒன்று நேராக இப்போ அங்கே பந்தல் போட்டுருவோம். கடன் பொண்ணு ஒன்று வழக்கு போட்டு அதை நிறுத்துறதும் நான் நட்டி காட்டுற மாதிரி சவால் விடுறதும் சாமிக்கு ஆசாமிக்கும் டமால் டிமில். இது தேவையா, நமக்கு தேவையா? நிம்மதியாக இருக்கலாம் இங்கே நம்ம. இதெல்லாம் பண்ணி விட்ருவானுங்க. இன்னும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சாமிகள் வந்துருந்தார் சென்னையிலேருந்து, இல்லற சாமிகள் தான், ரொம்ப வருஷமாக வந்துன்னு இருந்தார் அவர். அவர் எல்லாம் சொல்லுவார். அப்போவே அங்கே நான் வள்ளூர் இருந்தப்ப அவர் நிறையா சொல்ல. ஒருத்தன் அட்டாக் பண்ண வரவனே அப்போவே அவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டான். அவன் அட்டாக்கே பண்ணல, அப்போயே சண்டைக்கு போயிட்டார். அவங்ககிட்ட நீ என்ன பண்ணுவது தெரியுமா, நீ சாமி தூங்கின்னு இருக்கும்போது வெட்டுறது கத்தி எடுத்துன்னு வருவாடா, நீ ஊய் நான் அப்பயே சண்டைக்கு போயிட்டேன். நான் என்ன சாமின்றான், சாமி மன்னிச்சிடுங்க சாமி, இவனை பற்றி தெரியாது சாமி. இவங்க அதே மாதிரி அந்த பையன் கரெக்டாக தூங்கின்னு இருக்கும்போது கத்தி எடுத்துன்னு வந்துட்டாங்க. 4-5 வருஷம் கழிச்சு அப்புறம் அவர் வர சொல்லி, எப்படி நீங்கள் சொன்னீங்க, எனக்கு தெரியும். ஆனால் அப்போயே அவங்ககிட்ட சொல்லிட்டார, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாத சாமியை. அவர் நல்லா தாடியில் வச்சு ஜம்முன்னு ஜெயஜாண்டிக்காக ஒரு சாமியார் கோலத்தில் கும்முன்னு இருப்பார். இல்லற சாமிகள் தான் அவர். ஸோ நான் பற்றியா நானே ஒரு சாமியார் அவதாரண்டா, நான் அங்கே சென்னையிலேருந்து ஓடியாந்து சாமியை பார்க்குறேன். அப்போ தெரிஞ்சுக்கிற பற்றி அவர் சிரிச்சிக்கினே அப்படியே இருக்கிறாருன்னு பார்க்குறியா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவரை அப்படின்னு. அதே மாதிரி அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கத்தியது தான் வந்தான். புத்தர் காப்பாற்றி உபதேசம் செஞ்சு இங்கே வர வச்சு வேறு மாதிரி ஆக்கி விட்டார். அவன் தான் ஃபஸ்ட்டு ட்ரபிள். அவன் தான் உடனே அந்த கண்டிஷனை உடச்சவன்னு அவன் தான். உடனே பாலனூருக்கு இட்டுன்னு போயிட்டாங்க, நான் பெங்களூர் இட்டுன்னு போயிட்டாங்க. பொப்பட்டை எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் வாரி வச்சு நீங்கள் வாங்க, எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல. அங்கே சாமி எடுத்துமே அங்கே விட்டு வந்துட்டோம்டான்னு. எனக்கு நைட்டெலாம் தூக்கம் வர மாட்டேன்து. அம்மா வேறு புலம்பின்னே இருக்கிறாங்க. சாமியார் நம்ம சாமி எடுத்துமே அங்கே விட்டியும் அப்பார் கத்தி எடுத்துன்னு வரணும், என்ன நீங்கள் பண்ணுறீங்க, என்னை போட்டு கூட்டினே போயிட்டார். 1 வருஷம் திரும்ப போயிட்டேன். இது எப்படி இருக்கு பற்றியா. அப்புறம் ஆஞ்சநேயர் கனவுல வந்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். உரம் மூட்டையில் உரம் உள்ளத்தில் வரும். அப்புறம் சொன்ன ஆஞ்சநேயர் சொன்னது சரி, முதல்ல இறைவன் காப்பாற்றிட்டான், அப்புறம் தானே நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்க. அன்றைக்கி இறைவனை காப்பாற்றி விட்டலன்னா அதுக்கு ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. அப்போ காப்பாற்றின இறைவன் இனிமேலும் காப்பாற்றுவான் இல்லையா. அதுதான் சொன்னேன் நான். அதே மாதிரி தான் அன்றைக்கி கொளுத்துறேன், 4 மணிக்கு தான் கொளுத்தினேன். உள்ளே தான் உட்காந்துரு நான் மட்டும் தனியாக. ஆனால் வெளியில் வரவே விடலை. அப்படியே என்ன ஒரு ஃபோர்ஸ் அழுத்தி பிடிச்சிச்சு சேரில். எழுந்து எரியுது, புகை வருது, கக்குது, எழுந்துக்கவே முடியல.
ஒரு 5 நிமிஷம் அந்த கெமிக்கல் வாரி போட்டு கொளுத்தோணும் போது. அதனால் அது ஏதோ மழை தூர போகிற மாதிரி படப்படன்னு கேட்டது. ஏதோ தூர போடுதுடா, துணி எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்க இருந்தால் அதுக்குள்ளே எரியுது. போலீஸ் தான் சொன்னாங்க, அவங்க வந்து கெமிக்கல் வாரி போட்டு கொளுத்திக்கிறாங்க, குழிப்படை தான் கொளுத்திருக்கிறாங்க. அப்புறம் குழிப்படைனாலே தெரிஞ்சது தான், பிராமணரை நம்பி தான் பெரும்பாலான குழிப்படைங்க இன்றைக்கி வாழுது. அவங்களுக்கெல்லாம் வாழ வைக்கிற தெய்வங்க அவங்க தான். அப்புறம் அதை ஏதோ பிடிச்சி அழுத்திக்கினே இருந்த மாதிரி இருந்தால் அப்புறம் அவங்களாம் போயிட்டு ஒன்று தான் அது ஃப்ரீயாச்சு. அதுக்கப்புறம் தான் ஓடியாந்து தண்ணி அடி, அப்புறம் விவசாயம் செய்த ஆளுங்களாம் ஓடியாந்து எல்லோரும் மோட்டரை போட்டு தண்ணி அடிக்கிறது எல்லாம் என்னென்னமோ பண்ணோம். ஆனால் எல்லாம் எரிஞ்சது தான். அப்போ நம்ம அன்பர்கள்கிட்ட கேட்டேன், அப்போ போலீஸ்லாம் வரல. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து ஏன் என்னை வந்து எழுந்து கூடாமல் அழுத்தி பிடிச்சிட்டு அவங்க ஓடிட்டு உடனே வந்திருந்தாலும் என்னை பார்த்து ஓடி இருப்பானுங்கன்னா, இல்லை சாமி உங்களை இறைவன் காப்பாற்றிடுறான், அவங்க அந்த கெமிக்கல் வச்சுருப்பானுங்க, அது நீங்கள் வந்த உடனே அப்படியே உங்கள் மேலே வாரி விட்டாலும் அந்த சொக்காலம் பற்றின்னு எரியுமா, அப்படியே அதுக்குலேருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறான் இறைவன். அப்போ இறைவன் அப்போ காப்பாற்றின இறைவன் அந்த எரிக்கிற அன்றைக்கே நான் தனியாக தானே அந்த அப்பவும் காப்பாற்றிருக்கிறேன். அதுதான் அவர் பெங்களூர்கிட்ட சொன்னேன் இதை போல். அப்போ அவரு தான் அந்த கண்டிஷனை உடைச்சார். சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஆஞ்சநேயர் கனவுல சொல்லிட்டாருமா, நாங்களால் மறுக்க முடியாது. ஆனால் நீ ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த 4 காலை நட்டு கொட்டாயோட தான் இருப்போம்னு சொல்லக்கூடாது. ஒரு செவுறு வச்சு கொடுப்போம், ஒரு கதவு வச்சு கொடுப்போம். நீங்கள் உள் பக்கம் தாப்பா போட்டுக்கணும். எப்போ தூங்கினாலும் யாருன்னா வந்தால் கூட நீங்கள் எழுந்து கதவு திறக்கணும். அப்படியே அம்போன்னு படுத்துனுக்கிறீங்க, யாரை வந்தால் இன்னொன்னா பண்ணிட்டு போயிடலாம், நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா பண்ணிட்டு போனோட பரவாயில்ல இருப்பீங்க, எங்களால் அப்படி இருக்க முடியாது, இதுக்கு ஒத்துக்குங்க, உங்களை எடுத்துமா அங்கேயே விட்றோம் அப்படின்னாரு. சரின்னு ஒத்துக்கணுன்னா அதுக்கப்புறம் ஒத்தக்கல் சுவர் வச்சு கோட்டை, இன்னும் அந்த ஒத்தக்கல் சுவர் தான் இருக்குது. அப்புறம் கோட்டையை போட்டு அந்த மாதிரி அந்த கண்டிஷன் உடஞ்சிதான் 4 கால் நட்டுன்னு அப்படி தான். அப்புறம் ராந்தல் தான், அப்புறம் ஈபி கனெக்ஷன் வாங்கி கொடுப்போம், எல்லாம் பண்ணி அதுக்கு சொல்ல வர தொல்லை கொடுத்தோம். அப்புறம் அது மேலே கொட்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கரும்பு கொளுத்தி விட்டானுங்க பக்கத்தில். அப்புறம் இந்த கிடுகிட்டு இந்த கொட்டா தம்பி ஓடி, சாமி கரும்புலாம் பற்றி நேருது, கரெக்டாக நம்ம கொட்டாயம் பற்றி எரிஞ்சிடும், நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து சேஃபாக இருந்துங்க அப்படின்னு. அப்புறம் வெளியில் வந்து இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே எல்லாம் வந்து ஆளுங்கள்லாம் வந்து கிட்ட வந்து அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த கொட்டாவை வச்சுருந்தா என்றைக்கு இருந்தாலும் கொளுத்துவான், குறும்பு கொளுத்தோன்னு நாளைக்கு கொட்டாயை கூட கொளுத்துருவான். அதனால் மேலே ஒரு 3 அங்குல ஸ்லாப் ஒன்று போட்டு கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கு மானான்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் மறுக்க முடியாது. சரி என்ன செய்யுங்க, இப்படியே தான் அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு தொல்லை கொடுப்பான். என்னோட அந்த சன்னியாசி கண்டிஷன் நான் கொஞ்சம் உடச்சி ரிலாக்ஸ் பண்ணி சரி செய்யுங்கன்னு இன்றைக்கி இவ்வளோ ஆகிப்போச்சு. அவன் கொளுத்தி விட்டான். போலீஸ் வந்து சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, திறந்து போட்ட வெளி பூட்டு இல்லாத கேட்டு, என்ன நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எங்களை திட்டுறாங்க சாமி, நம்ம ஆசிரமம் இவங்களாம் சொன்னேன், எங்களை திட்டுறாங்க போலீஸுக்கு, எங்களால் பதில் சொல்ல முடியல, அதனால் காம்பவுண்ட் வால் போட்டு விடுவோம், கேட்டுக்கு போட்டு விடுவோம், ஒரு செக்யூரிட்டி. அவங்களும் சொல்ல சர்வேலன்ஸ் கேமரா இவ்வளோ நாள் எதிரி இல்லை உங்களுக்கு, ஆனால் எதிரி வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் தான் உங்கள் சாமியை பாதுகாக்கணும். அவர் வானான் தான் சொல்லுவார், அவர் வானான்றார், அவர் வானான் தான் சொல்லுவார். உங்கள் விடானே நீ போட்டுக்க மாட்டேன், அதுமாதிரி அவரும் நீங்கள் தான் பாதுகாக்கணும், உங்களுக்கு ஓணும்ல. ஒரு நல்ல போலீஸ் அமுத்தியாக விட்டோண்ட அதை போட்டாங்க. போட்டு கிடுன்னு இது வரைக்கும் வந்து இன்னும் போயின்னு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பார்த்து தான் சொல்கிறேன். நான் கேட்டதே வேறு. உண்மையிலேயே அவனும் வெற்றி பெற்றான், அவனும் தோற்று போயிட்டான், நானும் தோற்று போயிட்டேன். ஏன் அவன் வந்து அழிச்சிடணும்னு நினைக்கிறான், அழிக்க முடியல, தோற்று போயிட்டான். ஆனால் நான் சன்னியாசியாக 4 கால் நட்டு ஒரு இது நட்டு தரக்கூட கிடையாது. கீழே வெறும் மணலை போட்டிருப்பாங்க, 4 குச்சி நட்டு அது மேலே சவுக்கு கம்பி கொம்பு ஒரு 10 கொம்பு பரப்பி, அது மேலே தென்னை ஓலையை பரப்பி, அது மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு அப்படி தான் தூங்கின்னு இருப்போம், அப்படி தான் படுத்துருப்போம். நைட்டில் எனக்கு படுக்காதான், தரையை விட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன் ஆசையும் கெட்டு போச்சா, அவன் நானும் தோற்று போயிட்டேன். சன்னியாசியாக இப்படி இருக்கணும், கடிச்சது தின்னுட்டு இருக்கணும்னா என்னோட நோக்கமும் கெட்டுச்சு, அவன் கெடுத்துன்னு நினச்சான், அவன் நோக்கமும் கெட்டுச்சு. அவனுக்கு அங்கேருந்து பகிர்றதுக்கு என்னடா இது கெடுக்கணும்னு நினச்சா ஆசிரமம் இப்படி வாழ்ந்து போய் நிற்குது. ஏன்னா அவன் இதை தான் கெடுக்கணும்னு நினச்சான். அதனால் அவன் ஆசையும் கெட்டு என்னுடைய எண்ணமும் கெட்டு அப்படி தான் போயின்னு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது என்ன ஒன்றும் ஆகலாம். அப்போ அந்த சுவாமிகள் தான் சொன்னார், நீங்கள் வந்து வேர்ல்டு ஃபிகர், நீங்கள் இப்படியே இந்த அற்புத மதத்தோடு முஷின் போயிடலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. வேர்ல்டு ஃபிகர் நீங்கள் ஒன்றா பாருங்கள். இப்போ மறைஞ்சிட்டார் அவர், நீங்கள் ஒன்றா பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னார். அவர் சொன்னார், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அது சரின்னு பற்றிக்கின்னு உலகம் பூரா பரவும் அப்படின்லாம் சொன்னார். அது என்னன்னு தெரியல, அது என்ன வார்த்தை, இதுக்கே நம்ம என்ன பிடின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக போய் நிற்கிறோம்.
இல்லையா? கூட இருந்தால் பார்க்குறவங்க இவங்கெல்லாம் பழனி செட்டியார், உமாசங்கர், வல்னூர் பன்னீர்செல்வம், இவங்க எல்லாம் அதுமாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு சக்கரை ஃபேமிலியும் 4 பேர் தான் வச்சு அங்கே ஒரு இது இருப்போம். அதில் இவங்க ஃபேமிலியில் 3 பேர் இருப்பாங்க. அந்த நவராத்திரி பூஜை விட மாட்டாங்க, டைட்டாக அவங்களும் வந்து நிற்கிறாங்க. அற்புதமாலை பசங்களை இப்போ ஒரு முருகன், ஒரு தேசிங்கு எல்லாம் பார்த்துக்கினே இருக்கிறாங்க. அந்த என்ன எப்படி ஆரம்பத்துலேருந்து எப்படி இது என்ன குரோத்து, இது எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன், இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணுன்னா தொல்லை கொடுத்தா தான் ஆக முடியும். எதையாவது ட்ரபிள் பண்ணி எதையாவது ஒரு தோண்டிது. அதனால தான் சொன்னால் மூட பிராமணர்கள் அவனை கெடுக்கணும்னு நினச்சி அவனுக்கு என்னை தூக்கி விட்டானுங்க பாரு. நீங்களே சொல்லும் இல்லையா? ஆசிரமத்தை கொளுத்து விட்டோன்னே நான் ஒன்றும் ஐயோ எம்மாடி கொளுத்துறவனுங்கடா சொல்லிட்டு எப்போ வாங்கப்போ எல்லாம் உட்காருங்க, எல்லாம் ராமராமா சொல்லுங்க, நமச்சிவாய் சொல்லுங்க, எல்லாம் அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. அவங்கவுங்க ஐயருங்க வச்சு நீங்கள் பண்ணு தாலி கட்டிங்கோ எல்லாம் பண்ணிங்க, எல்லாம் ஐயருங்களை ஒன்றும் பண்ணிக்காதீங்க, எல்லாம் கொளுத்தி விட்ருவோம். இப்படி சொல்லணும். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், ஆஹா நான் 25 வருஷம் 30 வருஷம் விலகி இருந்தவன், எனக்கு வெளி உலக நாடு உண்மையிலே எனக்கு தெரியாது. அதான் இங்கிலீஷ் நாலேஜ் கூட போயிடுச்சு. பிஇயில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஆனால் சாதாரண ஒரு இங்கிலீஷு எது அட்ஜெக்டிவ் எது அட்வர்புன்னே எனக்கு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. அவ்வளோ டச்சு விட்டு போச்சு. அந்த மாதிரி இருந்தவன். அப்புறம் வெளி உலகம் தெரிந்த கம்ப்யூட்டரு இந்த நெட்டெலாம் வந்தோடனே தான் அதுக்கப்புறம் தான் மெதுமெதுவாக இவங்க எந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக வேரூன்றி எப்படி அவங்களுடைய இது செயல்படுதுன்னா போக அதிர்ச்சிகரமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ இப்படி இருக்கிறானுங்க. நம்ம இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே ஆள் தான் இவங்களை எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன தான் செய்ய போகிறோன்னு கூட இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன கிடையாது இல்லையா? நம்மளுக்கு சன்னியாசினால அவன் வாழ்வை முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். விவேகானந்தர் சொல்கிறார், அதுதான் சன்னியாசினாலும் செத்துட்டவன் அர்த்தம். ஆனாலும் அவன் இன்னொரு சாவுக்கெல்லாம் போய்விடக்கூடாது, உண்மை பேசின்னு போயின்னே இருக்கணும் அப்படின்னு. அப்போல எனக்கு தெரிந்த உண்மைகளை பேசிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறேன். அதிலே இதுதான் முன்கதை மாதிரி இது ஓடியா இருக்குது. அதிலே அந்த இறை அனுபவங்கள்னு சொன்னேன். இறை அனுபவங்கள் தான் முக்கியம். இந்த இறை அனுபவங்கள் அது ஜாதி பார்க்குறதே கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், அவர் காஞ்சி பெரியவராக கூட இருக்கட்டும், என்ன அதெல்லாம் சும்மா அது வரணும், ஆசிரமம் தர்மம் தான், அதுக்கு என்ன பண்ணுறது, பகவான்லாம் படித்தா அப்படி தான் நடந்துக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன அதுக்கு என்ன பண்ணுறது. இப்போ என்ன மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி தேரி, அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது இல்லையா? நான் பிராமணனாக பிறந்து தானே இந்த பிரிவில் அடைஞ்சிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? நான் மட்டும் இல்லை, அப்புறம் பார்த்தா எக்கச்சக்கமான பேர் நாயன்மார்கள் எல்லாருமே நான் பிராமின்ஸ் ஆகிறான். அப்போ அவங்களாம் அடைஞ்சாங்களா, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது இல்லையா? அதனால் அதெல்லாம் இல்லை. அது குருநாதர் பிரம்மேந்திரர் தான் அதை தெளிவுபடுத்தி இதே போல் இந்த மாதிரி இதில் பிறக்கணும், ஜாதியில் பிறக்கணுன்றதெல்லாம் ஒரு கட்டாயம் இல்லை. அதுவும் அவர் எவ்வளோ பெரிய ஞானிவார். நான் தயங்கி இவங்களுடைய ஜாதி கலாட்டை பார்த்து நான் ஒதுங்கி நம்ம என்னதான் இருந்தாலும் வர்ணாசு இருக்குது பொழுது நான் போலாம். அவர் திரிகால ஞானி, அவர் முக்காலம் உணர்ந்தவர். அவர் கொடுத்த அந்த தெம்பு தான் என்னை திரும்ப தொடர்ந்து வர்றது. அப்பதான் சொன்னார், எனக்கு தெரியும் உன்னுடைய எதிர்காலம், எனக்கு தெரியும் நீ என்னவாக ஆக போகிற என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதே நான் அதை உனக்கு சொல்லக்கூடாது. இப்பொழுதே சொன்னால் நீ மேற்கொண்டு முன்னேற முடியாமல் போய்விடும், அதுவே தடைக்கல் ஆகிவிடும். ஆனால் நான் சொல்வதை நிச்சயம் நம்பு, நீ தேறுவாய், நீ தேறிவிட்ட எதிர்காலத்தில் நீ தேறிவிட்டாய். இது ஒரு சம்பிரதாயத்துக்காக நடக்கிறது. அதனால் நீ இது மாதிரிலாம் போவாத, இதை வானான்லாம் போவாத, தொடர்ந்து ஜபதப தியானத்தை நான் சொல்லுகிறபடி செய், பின்னாளில் நீ நன்றி நினைப்பாயின்னு கூட சொன்னார். நான் என்னுடைய இந்த உதவிக்காக நீ பின்னால் நன்றி நினைப்பாயின்னு கூட சொன்னார். இவ்வளோ பெரிய மகான். இன்றைக்கி பார்த்தா அதான் இருக்கு இல்லையா? அதனால் இது எல்லாமே இறைவனை உணர்ந்தவர்கள் அவர்களுடைய அனுபவமே ஜாதி இல்லை என்பது. இப்போ அவர் பிராமின், அவர் பிரம்மஞான அடைந்தால் பிரம்மேந்திரன். அவருக்கு என்ன தலையெழுத்தா ஒரு நான் பிராமின் ஓட அவனை பிடிச்சி, இல்லை உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, வா நீ அதெல்லாம் அடையலாம், அதெல்லாம் வர்ணாசிரமம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாம் மனுஷன்தான் கூத்தடிக்கிறான்
இது பெரிய மனிதர்களே தவறு செய்கிறார்கள். அதில் எல்லாரும் ஒன்று பேதாபேதம் கடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இல்லை இதெல்லாம் இருக்குதுன்னு வேண்டிய அவசியம் என்ன? அதனால் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன? அவரை பற்றிக்க சேஃபர் பொசிஷனில் இருக்கிறார். அவர் வந்து பிராமின், பிரம்மஞானம் அடைந்த பிராமின், பிறப்பினால் மட்டும் பிராமின்ல பிரம்மஞானம் அடைந்ததுனால் அவர் வந்து பிராமின், டபுள் பிராமின் அவர் இப்போ இல்லையா? அதனால தான் அதை கருணைன்னு சொல்கிறோம். ஒரு குரு வந்து சீடனை தேர்வு செய்வது, அவனுக்கு பயிற்சி கொடுத்து, அவங்களுக்கெல்லாம் தெரியாமலே பயிற்சி கொடுப்போம். இப்படி கும்பலே ஒரு ஆளாக தான் உட்காந்துருப்பான், கரெக்டாக அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணினே இருப்பான், அடுத்து இதை செய்ய சொல்லிக்கினே இருப்பார். க்ளீனாக புரியும் நம்மளை தான் சொல்கிறான்னு தெரியும். தொடர்ந்து ஆச்சு. ஏதோ பூச்சி அடிச்சு சார். அப்பொழுது வந்து அது ஒரு குருநாதர் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட்னு சொல்கிறாங்களா, அவ்வளோ பெரிய கிரேட் சாமிகள். இப்போ இந்த தை மாதம் முதல் ஞாயிறு அவருக்கு குரு பூஜை செய்ய போகிறோம். பிராமணர் சொல் கேளாதீர்னு தான் சொல்கிறேன் நான். ஆனால் ஒரு பக்கம் பிரம்மேந்திருக்கு குரு பூஜையிலேருந்து பிறந்த நாள்லேருந்து அவர் பிறந்த இடத்துக்கு போய் அந்த ஊருக்கு அன்னதானமே பண்ணிட்டு வரோம் வருஷம் வருஷம். அதையும் தான் செய்கிறேன். இதுதான் நடுநிலைமை. அப்புறம் வேறு எது நடுநிலைமை? அவங்களுக்கு பிடிக்கல, ஜாதி இல்லைன்ற பிராமணன் பிடிக்காதோடு ஒரு பிராமண துவேஷன்றான். இப்போ எல்லாம் விலைக்கு எல்லாம் சொல்லிட்டு இப்போ கம்முனுறான். என்னடா இது பிராமண துவேஷம் இருக்கிற ஒரு ஆள் பிராமண குருக்கு குரு பூஜைலாம் செஞ்சு அவருடைய மகத்துவத்தை எடுத்து பேசுவானா முதல்ல? அதனால் அதெல்லாம் இல்லை. திரும்ப இங்கே ஒரு வகுப்பு இருக்கேன், அனுபவம். இந்த அனுபவங்களில் நிறைய இருக்கிறது. இறைவனுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கின்றன. சமயவாதிகளுக்கும் ஆன்மீக அருளாளர்கள் என்ன வித்தியாசம்னா, இவன் வெறும் புஸ்தகம், சாஸ்திரம், அந்த மத சட்டங்கள், அதனுடைய சம்பிரதாயங்கள் அதிலேயே போய் நிற்பான். அதே பேசுவான், அதை வாதம் பண்ணும், அதுக்கு ஒரு புஸ்தகம் போடும், அது பெருசாக்குவான். ஆனால் அவனுக்கு அதில் சொல்ல வருகின்ற கடவுள் அவனுக்கு தெரியாது. அதை கேட்டால் இதெல்லாம் பெரிய விஷயம், அவ்வளோ பெரியவாளுக்கு தான் தெரியும், நம்மளாம் சாதாரண மனுஷன் நம்மளாம் தெரியாதுன்றோம். சரியா போச்சா? எனக்கே கூட வாழ்நூரில் ஒரு பிராமணர் சொல்கிறான்னு சொன்னேன். அவர் வந்து மகான், அவர் எல்லாத்தையும் கடந்தவர், அவருக்கு ஜாதி இல்லை, நம்மளாம் சாதாரண மனுஷன் நம்மளாம் ஜாதிக்குதுன்னாரா. சரியா போச்சா? எந்த பாயிண்டில் அடிப்பான்னு நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. க்ளீனாக எடுத்துன்னு போகிறான் பாரு, கூர்மையாக எடுத்துன்னு போய் எண்ணெயை சேஃப்டி பண்ணி என்னை மகானாக்கி எனக்கு ஜில்லுன்னு ஐஸ் வச்சு, அவருக்கு எல்லாம் கிடையாது, நம்மளாம் சாதாரண மனுஷன் நம்மளுக்கு ஜாதி இருக்குது என்ற. நீ என்ன பதில் சொல்லுவ? இவங்ககிட்ட மீள முடிகிற விஷயமா இது? ரொம்ப கஷ்டம் இது. அதனால் இந்த சமயவாதிகள் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்து சமயத்தில் நான் இருக்கவே, இந்து சமய அதிகமாக உள்ள ஒரு நாட்டில் நான் இருக்கவே, அந்த இந்து சமயத்தில் இருக்கிற இவைகளெல்லாம் நான் எடுத்து பேசுகிறேன், எப்படி அப்படி என்று பேசுகிறேன். இதெல்லாம் அப்போது இதே போல் கிறிஸ்டியன் மெஜாரிட்டி இருக்கிற அமெரிக்காலேயோ இங்கிலாந்துலேயோ அதில் ஓட்ட செய்யலாம், அங்கே இருக்கிற ஞானி பேசுவான். ஏன்? எல்லா மனுஷன்தான், எல்லாருக்குமே சமயம்னு வந்துட்டு அவன் இந்த வேலையை அங்கங்கே செய்து கொண்டு தான் இருப்பான். இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. பௌத்த மதம் பாடுற பாடு இங்கே பார்க்குறோம், இலங்கையில் பார்க்குறோம், பர்மாவில் பார்க்குறோம். சுத்தமாக பௌத்த பிட்சுக்களே கத்தி எடுத்து வெட்டுறது கொள்வது எல்லாம் நடக்கும். ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்? கெட்டு போயிடுச்சு அங்கே. அதுவும் அங்கே கெட்டு போயிருக்கிறத நேரடியாக பார்க்கிறனால எந்த ஒரு சமயமாக இருந்தாலும், நான் இந்து சமயத்தில் இருக்கிறேன், நீங்கள்லாம் இந்து சமயத்தில் இருக்கிற, அதனால் நான் அந்த இந்து சமயத்தில் உள்ள விஷயங்களே சொல்லி, அந்த ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, முதலில் நம் குற்றங்களை களையலாம் நாம், இல்லையா? அதே போல் நண்பன் என்றால் அழச் சொல்லி இடித்து வழக்குறித்து சொல்ல வேண்டும். அதனால் நம் சமய குற்றங்கள் நம் சமயத்தில் இப்போ இன்னொன்று செய்யலாம், உங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு, இல்லையா, நம் சமயம் அவ்வளோ வசதியாக்கும், இந்து மதம்னா என்ன தெரியுமா, அப்படியே அதுவாகும், இதில் இருக்கிற மகான்கள் மாதிரி யாருமே இல்லை, நம்முடையது சனாதன தர்மம், புராதன தர்மம், நம்மளும் அப்படியே சும்மா அப்படியாகும் இப்படியாகும். அவன்லாம் என்னத்துக்கு, அவன் மிஞ்சி ஒரே கடவுளை வச்சுக்கிறான், இயேசுன்னு வச்சுக்கிறான், இவனாடா புத்தர் மட்டும்தான் வச்சுக்கிறான், இவன்னா வேற அதை தான் வச்சுக்கிறான், இவன் இதை தான் வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆளுக்கு உங்கள் காதெல்லாம் அப்படி தூக்கின்னு ஒரு சின்ன விசிறி வச்சு இப்படி விசிறி விட்டேன்னா எப்படி இருக்கும்? நான் அதுதான் செய்யலான்னுக்கிறேன்.
சின்னோடு ஒரு விசிறி ஒன்று மயிலிறகளை வச்சுக்கின்னு வரவங்க காதை காட்டுன்னு காதை கொஞ்சம் சாமி இதை செய்யலாம். செஞ்ச நேரம் கூட்டம் பிச்சுன்னு வரும். ஏன் ஜில்லுன்னுக்குது. நீங்கள் திருந்த வேண்டிய அவசியமே இல்லைன்னா அந்த இடத்துல கூட்டம் குவியும் சார். ரொம்ப எளிமையாக ஒரு வரியில் சொல்லலாம், மக்களே நீங்களெல்லாம் திருந்த வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களெல்லாம் ஏற்கனவே நீங்களெல்லாம் உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, நீங்களெல்லாம் பரிசுத்தமாய் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி குஷியாக நான் போகிறதுக்கு. அப்போ சாமி அப்போ இங்கேயே நான் கொஞ்சம் சிகரெட் பற்ற வச்சுக்கிட்டுமா? இதுதான் சமய பிரச்சாரத்துக்கும் ஆன்மீக பிரச்சாரம் உள்ள வித்தியாசம். சமய பிரச்சாரம் என்னன்னா அவங்கள சும்மா சும்மா குழு குழு குழுன்னு வச்சு அனுப்பணும். நீ வந்து உக்காந்த உடனே அப்படியே சும்மா அந்த மனசுக்கு வந்து அப்படியே எதமாக பேசணும். அப்படியே வந்து நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நம்ம எல்லாம் சிவபெருமான் ஆசீர்வதிக்கிறார், பெருமாள் ஆசீர்வதிக்கிறார், முருகப்பெருமான் ஆசீர்வதிக்கிறார், விநாயகர் பெருமான் ஆசீர்வாதம். இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது நாம் எங்கேயாவது சிதிலம் அடைவோமா, நாம் எங்கேயாவது நரகத்திற்கு போவோமா? அதனால் நிமிர்ந்து உட்காருங்கள் அன்பர்களே. எல்லாம் அப்படியே நிமிர்ந்து உட்காந்துருங்க. ஒன்று பாவங்கள் பிரதோஷம் 3 பிரதோஷம் செல்லுங்கள், சனி பிரதோஷம் மறக்காமல் செல்லுங்கள். ஏன்னா அதெல்லாம் பஞ்சமா பாதகங்களும் அதில் மன்னிக்கப்படுகிறது. சனி பிரதோஷமெல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. பஞ்சமா பாதகம் செஞ்சிருந்தாலும் நீங்கள் மன்னிக்கப்பட்டு புனிதர்களாக மாறிவிட்டீர்கள். இப்படி நான் பேச ஆரம்பித்தேன்னா அடுத்த வாரம் இங்கே இடம் கிடைக்குமா உங்களுக்கு? பிச்சின்னு போவோம் சார். ஏன் அப்படியே குழு குழு இருக்கு. வீட்டில் பொட்டாட்டிட்டு அவ்வளோ திட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ தான் அவன் படுற கஷ்டம் மனசு கொமை பார்த்து அந்த சொல்லால் சுட்டாங்களா பெண்கள் அப்படி இருக்கும். சுருக்குன்னு சுட்டாமிச்சாங்கன்னா அவனுக்கு 3 மாதத்துக்கு குத்திக்கின்னு இருக்கும் உள்ள. அந்த ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த முள்ளை எப்படி வெளில எடுத்து போடுறது? அப்படி இது மாதிரி பேசிப்பாரு, அப்படியே நைஸாக போயிடும், அது காணாமல் போயிடும். அப்படியே சொல்லுவா, அப்படியே பொண்டாட்டியா திட்டினாங்களா எப்போன்னுவான். அந்த மாதிரி நல்லா சோப்பு போட்டு குளிப்பாட்டி அப்படியே ஜம்முன்னு விசிறி விட்டு அமிச்சா கூட இது சமய பிரச்சாரம், தெரியுதா? ஆனால் இப்போ நான் இது சொல்கிறேன்ல, இதெல்லாம் இதெல்லாம் இது மாதிரி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. கல்யாணம் பண்ணிங்கன்னா கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உண்மையாக இருங்க. பாதி கூட்டம் காணாமல் போயிடுச்சு அடுத்த வாரம் சொல்லி முடிச்சோன்னு. இதெல்லாம் இதில் வேலைக்காவத்தெல்லாம் சொல்கிறாரு இவர். அதில் தேர்னவங்க கொஞ்சம் பேர் வந்து உட்காந்து அப்படி வந்துக்கிற கூட்டம் தான் இப்போ இருக்கிறது, தெரியுதா? அதில் அப்படி சொல்ல தான் அவங்களுக்கு வந்து புரிகிறது. ஆனால் திருந்திய வாழ்க்கை அமிழ்திலும் இனிது. அந்த திருத்தப்பட்டு விட்டால் சமுதாயம் திருத்தத்தை விரும்புகிறதுன்னாரு பிரம்மேந்திரர். ஆனால் திருத்திரம பாடு அவ்வளோ பாடு தான். ஏன் திருந்த பிடிக்காதவன் என்ன பண்ணுவான்னா அதை அவரை தாழ்ச்சி எடுப்பான். வார்த்தையில் இவர் இப்படி ஆக்கும், இவர் இப்படி ஆக்கும். இவர் வந்து மிஷினரிங்கிட்ட காசு வாங்கி நீ கிறிஸ்டியனாக மாற்ற பார்க்குறாராம். ஒருத்தர் சொல்கிறான், எவ்வளோ புழு நான் சொல்லுவேன். அந்த பிராமணன் ஒரு வாட்டி வாயை திறந்தான்னா மினிமம் 3 புழுவாது புளி விட்டு தான் வாயை மூடணுன்னு அவன் சங்கல்பம் பண்ணி வாயை திறக்கிறான் சொல்லுவேன். அது கரெக்டாக ஒரு பிராமணன் போட்டான். ஒரே வரி தான், இவர் மிஷனரி தாசரி இவர் பார்க்குறது ஒரு வரி தான். அதில் பாரு, அந்த மிஷினரிங்கிட்டே நான் காசு வாங்கலை. அப்புறம் நரியை நான் நரின்னு போட்டான். நரின்னா தந்திரம் செய்கிறேன், அது 2வது பொய் இல்லையா? இவர் மிஷினரி தாசர்னு சொல்லிட்டு அவன் தாசர்னே ஒத்துக்கல. தாசனா இறைவனுடைய அடிமை, அது 3வது பொய். ஒரு வரியில் 3 புளிவிட்டான் பாரு பிராமணன் இதில் ஃபேஸ்புக்கில். அப்போ நான் சொல்கிறது கரெக்டு தானே? பிராமணன் வாயை திறந்தா மினிமம் 3 புழுவாவது புளி விட்டு தான் வாயை மூடணும்னு சங்கல்பம் பண்ணின்னு திறப்பான். ஆனால் அந்த புழுவை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். நம்ம ஆளுங்க தான் புழு. நம்ம ஆளுங்கெல்லாம் ஒன்றும் அப்படி நம்ம ஆளுங்களாம் அதுக்காக நான் உடனே அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோ பெரிய தப்புலாம் செஞ்சால் ஹரிச்சந்திரனுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால் நம்மளால தான் புழுவான். ஏன்னா புழு தெரியாத பச்சையாக புழுகி மாட்டிக்கும். செவ்வாய் கிரகத்திலும் தமிழ் தான் பேசப்படுகிறது என்றது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தான். ஒருத்தன் போடுறான் யூடியூப்பில், செவ்வாய் கிரகம் நாளே போல அங்கே செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்த மனுஷங்களும் தமிழ் தான் பேசினா. அதான் சொன்னேன், இப்படி இதான்டா புழு கூட தெரியாதுடா நம்ம ஆளுங்களுக்கு.
பிராமணம் புழுன்னா ஒரு புழுன்னா 1000 வருஷம் நின்று ஜெயிக்கும் அது இல்லையா? புழு நாளில் கடவுள் 4 ஜாதியாக படித்தான், அவங்க ஜாதி தான் வசிச்சான்னு ஒன்று இன்னும் அந்த புழு வந்து விடுபட முடியாது தவிக்கிற ஆளாக இருக்கிறான். அப்படின்னா படைக்கலையா? அப்படியா சொல்கிற? அப்படின்னா இல்லையான்றான். இன்னமும் அவனால் நம்ப முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ளீனாக புழுவி அதை ஸ்ட்ராங் பண்ணி இறக்கிட்டு போயிடுவான். நம்ம ஆளுங்க புழுவுனா இப்படி தான் பச்சையாக மாட்டிக்க மாட்டான்னு. செவ்வாய் கிரகத்தில் முதல்ல செவ்வாய் மனிதர்கள் தமிழ் பேசியிருந்தாங்க, நிரூபிக்கப்பட்டுச்சான் ஆதாரத்தோட. எப்படி இப்படி தான் நம்பாள் புழு கூட தெரியாது. நம்பாள் பச்சையாக மாட்டியும். அவன் புழுனோன்னா அவ்வளோ சாலிடாக புழுவான். கரெக்டாக எங்கெங்கெல்லாம் முன்னாடி சொருவிடுவான். கீதையில் சொருவுறது, அதில் சொருது, வேதத்தில் சொருது. ஒரு காஞ்சி பெரியவர் மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் விளக்கம் கேட்டு அதெல்லாம் ஆமாம் அரின்னு அதெல்லாம் எடுத்து புஸ்தகம் போட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு புழுவான் சார். இப்போ தான் கார்த்திகை தீபம் போச்சு இல்லையா? அண்ணாமலையார் சொல்லாமல் ஒரு உண்மையை சொன்னார். பிராமணன் தாழம்பூ சாட்சி வச்சுன்னு புழுவான். கேட்டோமா நம்ம? தீபத்தினுடைய கதையே என்ன? அடிமுடி தேடி போகிறாங்க 2 பேரும். அதில் ஒருத்தர் வந்து உண்மையை ஒத்துக்கினார், நான் அடியை பார்க்கலன்னு. ஒருத்தர் நான் முடியை பார்த்துட்டேன், தாழம்பூ நீ வந்து சாட்சி சொல்லி புழுகிறான்னு. புழுனா அப்படியா? அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறார் அண்ணாமலையார். புழுவாண்டா அந்த புழுவுக்கு ஏமாறாத ஒரே ஆள் சிவபெருமான் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு பிராமண புழுக்கு ஏமாறாமல் ஒரே ஆள் சிவபெருமான் மட்டும்தான். மீதி எல்லாமே எங்காவது ஒரு இடத்துல பிராமண புழுக்கு ஏமாந்து அது தலையில் தூக்கி சுற்றுற ஆளுங்க தான். நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஏதாவது ஒரு புழு மண்டையில் இறக்கிட்டு இருப்பான் எப்படியாவது. அது உண்மைன்னு நினச்சின்னு நம்ம சுற்றின்னு வந்துன்னு இருப்போம். அண்ணாமலை ஒருத்தர் தான், அதான் ஒரு ஜோதி, அதான் தான் ஒரு கும்பிடும். ஸ்பெஷலாக இருந்தால் தானே கும்பிடுவான். என்னடா அண்ணாமலை என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் நீங்கள் இதை சொல்லுங்கள். பிராமண புழுக்கு ஏமாறாத ஒரே ஒரு மனிதர் சிவபெருமான் தான். அதுதான் ஒரு கடவுள், அதுதான் இறைவன், அதுதான் ஒரு கும்பிடுறன்னு சொல்லி பாருங்கள். எப்படின்னு இந்த கதையை சொல்லுங்கள். ஏமாந்துருக்கலாம்ல சிவபெருமான்? ஏமாறல. அதுவும் இல்லாமல் சாபம் வேறு விட்டார், உனக்கு கோயிலின் மேலே கோயிலே இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வரும் திரும்பணும் கதையை விட்டு வேறு எங்கேயோ போகிறோம். இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய உள்ள விஷயங்கள் தான் ஆன்மீகங்கள். அனுபவங்கள் தான் ஆன்மீகமாக இருக்க வேண்டும் என்பார் குருநாதர் பிரம்மேந்திரர். இப்போ பிரம்மேந்திரர் பிராமணாச்சு, அவர் விதிவிலக்கு, அவர் புழுவில் உண்மையை வேற பேசினார். அதாவது தான் அவரை கும்பிட்றோம். சரியா போச்சா? பதில் சரியாக்குதா? இப்போ நீங்கள் சொல்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம், தெரியுதா? மீதி பிராமணெலாம் அதுக்காக பிரம்மேந்திரரை பார்த்து மீதி புழு பிராமணெலாம் தலையத்துக்கு வச்சு ஆட முடியுமா? அது எப்படி ஆட முடியும்? புழுவும் தான் சொல்லிடணும் கிளீனாக இல்லையா? பழைய புழுவும் தான், புது புழுவும் தான். அதனால் இந்த அனுபவங்கள் என்பதை நான் பிராமினுக்கு இந்த அனுபவங்கள் சாத்தியம்னு சொல்லும்போது, ஏன் சார் பிராமணர்களுக்கு ஒன்றும் இல்லாத உருப்படாமல் தெருவில் சுற்றி நிற்கிற இந்த பிராமணனும் ஏன் சார் கோபம் வந்து என்னை திட்டுறான்? அதுக்கு பதில் சொல்லும். நான் எனது அனுபவத்தை சொல்கிறேன். இது வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான்றது இல்லை. நான் பிராமணனாக நான் இந்த நிலைகளை எட்டி பிடித்திருக்கிறேன்னு சொல்கிறேன். இதில் பிராமணன் நீ ஏற்றுக்குவானா? ஆனால் சைலண்ட்டாக இருக்கலாம்ல. நீ வந்து திட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அடிப்படையிலே இல்லை அப்படிங்கிறத விட இருக்கக்கூடாது என்பதுதான் அவனுடைய விருப்பம். நான் பிராமணனுக்கு இந்த அனுபவம்லாம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அவனுடைய சொல்கிறத சொல்கிறான், அவனுடைய உள்ளாங்க விருப்பம். நான் பிராமணன் இந்த அனுபவம்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் அவனுடைய விருப்பம். அதனால் கோபம் வருது. கோபம் வந்து திட்டுறான். மடி ஆச்சாரத்தை பற்றி நான் விளக்கம் சொன்னவங்களுக்கு, மடி ஆச்சாரம் எல்லாமே உண்மை தான். ஆனால் இறைவனை உணர்ந்த, பிரம்மத்தை உணர்ந்த பிரம்மஞானியான அந்த ஒரிஜினல் பிராமின், அவன் எந்த கேஸ்டில் இருந்து ஒன்றாலும் இருக்கலாம். நந்தனாரும் பிராமினாக இருப்பார், விஸ்வாமித்திரரும் பிராமினாக இருப்பார். அதனால் அந்த பிராமணிக்கு இந்த மடி ஆச்சாரம்லாம் உண்மை. ஆனால் பிராமின்ற பேரை மட்டுமே வைத்து கொண்டு, ஆனால் இதெல்லாம் நிலை எட்டி பிடிக்காதவர்கள், அவர்கள் மடி ஆச்சாரம்னு புற ஆச்சாரம் இதெல்லாம் வச்சுக்கின்னு மடி சாருக்கு புடவை கட்டிக்கின்னு, அப்புறம் அந்த இதெல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு அதை பண்ணி இதை பண்ணி வீடு மொழி சுத்தபத்தமாக செய்கிறான்னா கூட எனக்கு அது ஒத்துக்காதுன்னு ஒத்துக்கலை, ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மடி ஆச்சாரன்றது அதில் உண்மை இருக்கிறது. ஆனால் அதை வந்து பிராமணர் ஜாதிக்குன்னு திரும்ப அதை பிடிக்கணும் பிடிங்கன்னா அந்த ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மடி ஆச்சாரம், உங்களுக்கெல்லாம்
கிடையாதுன்னு. இப்போ இந்த மடி ஆச்சாரம் எல்லாரும் பொதுவானதுன்னு சொல்கிறேன். நான் மடி ஆச்சாரத்தை இல்லைன்னு சொல்லலை, இது அனைவருக்கும் பொதுவான உண்மை. இறைவனை உணர்ந்த ஒருவன் எந்த ஜாதியில் வந்தாலும் அவனுக்கு இந்த இந்த சுத்தபத்தம் இல்லாமல் சமைக்கிற அந்த உணவு பிராமணே சமைச்சா கூட அவன் கொண்டு வந்து கொடுத்தா அவங்களால அது சாப்பிட முடியாது, ஊற்ற முடியாது. இதை சொல்கிறேன் சார். இதில் என்ன கோபம் வரத்துக்கு என்ன இருக்குது பிராமணுக்கு? எல்லாரும் சமம்னு சொல்லிட்டேனா, அது நான் பிராமணும் இந்த நிலை அடைஞ்சால் அவங்களுக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அந்த உண்மையான மடி ஆச்சாரம் அது இவங்களுக்கே ஒத்துக்காது. அதை சொல்லியிருக்கிறேன். என்ன பிராமண நண்பரே கூட சொன்னால் அவங்க வருஷம் முழுக்க எனக்கு சமைச்சு கொடுக்குது தயாராக இருக்கிறாங்க சுத்தபத்தம், ஆனாலும் எனக்கு அது ஒத்துக்காது. அதனால் நான் வேணாம் சொன்னால் இது கோபம் வருது ஒருத்தன். அவன் உடனே மூடிட்டு போ அப்படின்னு இது போடுறான், பதிவு போடுறான், மூடிட்டு போகணுமா. ஏன்னா பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கணுன்றான், பிராமணன் மட்டும்தான் மடி ஆச்சாரம் இருக்கணுன்றான். நீ இருக்கணும், நீ விருப்பப்பட்டால் என்ன செய்ய முடியுது? ஆனால் இப்படி இருக்குது, அது வேறு மாதிரியாக இருக்கிறது, அது அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால தான் இதனால் இந்த சமுதாயத்துக்கு, பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இந்த மாதிரி உண்மைகளை எடுத்து சொல்ல வரும்பொழுது, வள்ளலாரை போன்றவர்கள் புத்தரை போன்றவர்களாம் சொல்ல வரும்பொழுது, இந்த மாதிரி சும்மா இந்த சில்லுண்டி பிராமணெல்லாம் அவன் நைன்னு அவங்க கருத்துக்கு எதிர்த்து கருத்து மூடிட்டு போன்றது, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, பிராமண மூத்தத்தை குடின்றான் ஒருத்தன். இது எங்கே போகிறது இதுக்கு? அப்புறம் நான் வேறு அதுக்கு விளக்கம் போகிறேன். ஏன்டா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் மூத்தரை குடிக்கலாங்கிறானுங்க, அவனும் மூத்தத்தை குடிச்சின்னு அடுத்தவங்களையும் மூத்தத்தை குடின்றானுங்க. இதுக்கு என்ன காரணம்னு அப்புறம் அதுக்கு விளக்கம் போட்டேன். அது என்ன பிரம்மேந்திர எழுதியிருக்கிறார், இவர் துருவ பிரதேசத்தில் வந்தவங்கன்ட்டு. துருவ பிரதேசம் வந்தவங்க தான் இந்த பிராமணர்கள். அதனால் அங்கே நெருப்பு கிடைக்காது, அதை காப்பாற்றி வச்சுருந்தானுக்க. அதே பழக்கம் தான் இங்கே ஓபிசனோட தெளிவாக எழுதியிருக்காரு பிரம்மசூத்திரத்தில். அப்புறம் சொன்ன இதில் என்ன புரியுதுன்னா, துருவ பிரதேசத்தில் சூடாக எது கட்சாலும் அதுக்கு வேல்யூ அதிகம். அந்த காலத்தில் துருவ பிரதேசத்தில் எங்கே டீ கடை காஃபி கடை அவங்க வச்சுருக்க போகிறாங்க. பொதொரு ஒரு மாடு வாழை தூக்கின்னு ஒன்றுக்கு போச்சுன்னா சுட இருக்கும், குச்சிடுவான். அப்புறம் இவ்வளோ நாள் நான் மாட்டு மூத்தத்தை மட்டும்தான் குச்சிருப்பானுங்கன்னு நினச்சிருந்தேன். இப்போ தான் புரியுது, மனுஷன் மூத்தத்தையும் குச்சிக்கிறாங்க. சூடாக எது இருந்தாலும் விட மாட்டாங்க. அந்த புத்தி தான் இங்கே உங்களுக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு வேலை செய்யுதுறா. உங்களுக்கு போட்டேன் நான் உண்மையிலே பதிவு போட. அப்புறம் இதை விட யார் எப்படி பதிவு போடுறது? நான் போய் தெரு சாண்டை மாதிரி போட முடியாது. நீ மூத்தத்தை குடிட்டா, நீ அதை குடி இதை குடின்னா ஒன்றும் இல்லை, அறிவுபூர்வ விளக்க சொல்லலாம். என்ன அவனுக்கு இல்லை, நம்பால் அதை படித்து மதிமயங்காமல் நம்பாளுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்ட்டு தான். அதனால தான் அந்த பதிவுலாம் போட்டேன். அதனால் இதே மாதிரியே இருக்குது. இவர்கள் பிராமணர்கள் நான் பிராமணன் அனுபவத்தை சொன்னால் உடனே இப்படி மூடிட்டு போ, மூதத்தை குடி, நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு சொல்லிட்டு அந்த பையன் இந்த பையன் திட்டி இதே ஒரு தொல்லையாகவே தான் இருக்கிறாங்க. அதனால் அவர் வள்ளல் பெருமானா தனியாக போய் ரூமில் போய் கதவு சாத்திங்கன்னா அவரை ஜோதியில் கலந்து போயிட்டார். இன்னும் நிறைய மகான்கள் ஒதுங்கி போயிட்டான். இப்போ தான் ஐயா வைகுந்தர்னு இருக்கிறார் அந்த தெற்கு பகுதியில். அவர் அதிகமாக இங்கே பிரபலமத்தி எனக்கு அதை பற்றி தெரியல. ஒருத்தர் கூட கேட்டால் ஐயா வைகுந்தரை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். உண்மையிலேயே அதுக்கப்புறம் இந்த வேந்தர் டிவியில் போட்ட இந்த 3வது நிகழ்ச்சி வழியாக தான் பார்த்தோன்னு தான் எனக்கு புரிஞ்சு. அது முன்னாடி சொல்லிட்டு நான் 25 வருடங்களுக்கு மேலே நான் ஒதுங்கி இருந்துட்டேன். அதனால் எனக்கு அதெல்லாம் சரியாக தெரியாது. அது நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் தான் தெரியுது. இன்னும் நம்ம சப்ஜெக்டே வரல, இங்கே வரலாம். அனுபவங்கள் தான் ஆன்மீகமாக இருக்கட்டும். அப்போ என்னை போன்றவர்களுக்கு இந்த அனுபவம் என்பது நிறைய, இது என்ன அனுபவம், என்ன அனுபவம் என்றெல்லாம் இருக்கு. பாடியிருக்கிறார்கள். ஒரு அப்பர் சுவாமிகள் பாடுறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் எந்தை இணையடி நிழலே பாடுறார் இல்லையா? அப்போது அந்த அனுபவம் பார்க்குறதுக்கு அவர் ஒரு அற்புதமான கவிஞர். தமிழ் விளையாடுது. இறைவனை புகழும் பொழுது இறைவனுடைய திருவடி மாசில்லாத ஒரு வீணை இல்லையா? ட்ரங்குன்னு வாசித்தா எப்படி கேட்க முடியும்? அது ஒரு இனிமையாக வாசித்தா, அது குழந்தை கூட வாசிச்சது அன்றைக்கி சாரதா, நல்லா அழகாக கேட்டுட்டு இருந்தோம். நல்லா இருக்குது வாசிக்கிறது. அந்த மாசில்லாத வீணை அது கேட்டுக்கினே இருக்கலாம். அது போன்றது இறைவன். மாலை மதியம் இல்லையா? நல்லா சாயங்கால நேரத்தில் அப்படி பார்த்திங்கன்னா அந்த மறைகின்ற சூரியன் அல்லது மாலையில் உதிக்கின்ற அந்த நிலவு, இதெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும். வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது இப்படிலாம் இருக்கிற அந்த
வீசுகின்ற தென்றல், நல்ல வெயில் காலத்தில் சாயங்கால நேரத்தில் தெற்கு பக்கத்துலேருந்து அப்படியே ஒரு தென்றல் காற்று அடிக்கும், அப்படியே ஜம்முன்னு அப்படியே இருக்கும். வீங்கில வேணில், இளவேணில், இப்போ மார்கழி நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா கரகரன்னு சூரியன் வரும்போது பார்த்தா குருவி முதல் கொண்டு ரக்கையை பிரிச்சின்னு குளிர்காயும். ஏன் இளவேணில் அந்த குளிருக்கு இதமான அந்த வெயில் அடிக்குதுன்னா அது எல்லாரும் அனுபவிப்பான். வீங்கில வேணில மூசு வண்டரை பொய்கை. நல்ல வெயில் காலத்தில், அந்த காலத்தில் நடைபாதையில் தான் போயின்னு இருப்பாங்க. நல்ல வெயில் காலத்தில் தண்ணி தாக எடுக்கும்போது அங்கே குளிர்ச்சியான ஒரு சுனை, அதில் ஒரு தண்ணி இருந்தால் மூசு வண்டு அறை, அந்த வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற மலர்களை உடைய குளிர்ந்த சோலையில் இருக்கின்ற அந்த தண்ணீர் மூசு வண்டரை பொய்கை. அது அந்த பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடிநிலை, ஈசனுடைய இணையடிநிலை இது இருக்கும். இதை ஒரு செய்யலாகவும் ஒரு கவிதை நடையாகவும் இப்படி விளக்கி விடலாம். ஆனால் அது உள்ள அனுபவங்கள் இருக்கின்றன. இப்போ அந்த அனுபவங்கள், அதே அனுபவங்கள் உள்ள மற்றவர்களுக்கு புரியும், இவர் என்ன சொல்ல வருகிறார். மூசு வண்டரை பொய்கை என்பது நாம் நினைக்கிற அந்த வெளியில் இருக்கிறவங்க, அது இறை அனுபவத்திலே ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலை என்பது அது எப்படி இருக்கிறது, இதை போல் புரிந்து கொள்ள முடியும். அதே அனுபவம் உள்ளவர்கள், அதனால் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் ஒரு முறை எரிதழல் மேனியானே என்று ஒரு முறை பாடுகிறார் அப்பர் சுவாமிகள். அப்பொழுதே எனக்கு இந்த அப்போ புரிகிறது, சிவபெருமான் இவருக்கு அந்த மேனி முழுவதும் எரிகின்ற தழலாக இவருக்கு அனுபவ சாத்தியமாகிற, வெறுமனே காட்சி தர்றதில்லை, வெளியில் நின்றுன்னு ஒரு அனுபவ சாத்தியமாக இவருக்கு உணர்த்தியிருக்கிறார் அப்பர் சுவாமிகள். அதனால தான் அவர் எரிதழல் மேனியானேன்னு பாடுறாருனா சும்மா பாடல. அப்பர் சுவாமிகள் பாடினது சாதாரண மக்கள் இப்படி புரிந்து கொள்வார். ஆனால் என்னை போன்றவர்கள் அந்த அனுபவத்தை பார்ப்பார்கள். அப்போனா நமக்கு அந்த எரிதழல் மேனியனாக சிவபெருமான் வெளியிலேருந்து அண்ணாமலையார் காட்சி தந்தான்னு சொன்ன ஒளி ரூபமாக சுழன்றாடி காட்சி தந்து மீண்டும் மலையிலே சென்று மறைந்தார், அதெல்லாம் சொன்னேன். ஆனால் இந்த எரிதழல் மேனியான் என்று பாடுகின்ற அந்த அனுபவம் என்பதை பற்றி எனக்கு ஒரு யோசனை இருந்தது. இது நமக்கு இன்னும் அனுபவமாகவில்லை, இது எப்படி பாடியிருப்பார் அப்பர் சுவாமிகள், அப்படி லேசாக ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் ஒரு முறை நாங்கள் கும்பகோணத்திற்கு நம் சுவாமிகள் பிறந்த ஊரிலே சென்று வருடத்திற்கு ஒரு முறை அன்னதானங்கள் செய்துவிட்டு வருவோம், அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்று. அப்படி போகும்போது வருஷத்துக்கு 2 முறை தான் வெளியில் கிளம்பி போகிறதுமா, சபரிமலை ஐயப்பன் கோயில் போகும்போது எப்படியும் கும்பகோணம் அன்னதானம் இதுவும், அது இப்போ ஒரு 2 வருஷமாக போகல. அப்படி கிளம்பும் போதெல்லாம் எங்கெங்கே தகவல் புதியது ஏற்பாடு பண்ணுறாங்களோன்ற ஒரு டவுட்டு நம்ம அன்பர்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சு நிறுத்திட்டாங்கல்ல. ரிஸ்க்கு வேணாம் சாமி, இடையே ஆசிரமத்தெல்லாம் கொளுத்திருக்கிறானுங்க, இது என்ன பண்ணலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு 2 வருடங்களாக என்னால் அது அன்னதானத்துக்கு போக முடியும். இங்கே வருவோம். அப்போது ஒரு முறை போகும்பொழுது திருப்பனந்தாள் தாண்டி தான் போவோம். அந்த பக்கம் போகும்பொழுது அணைக்கட்டு வழியாக செல்லும் பொழுது அந்த நேரம் பாருங்கள், அந்த இறைவன் விளையாடும் அந்த தாயினும் சால பரிந்துன்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல் இவனுக்கு இந்த ஒரு கேள்வி விட்டது அப்படின்னு சிவபெருமான் நினைத்திருக்கலாம். அதுவும் திருப்பனந்தாளை பற்றி பிரம்மேந்திர பாடும் பொழுது சிவனை தொழ ஆமோ திருப்பனந்தாள் ஊரிலேன்னு பாடியிருக்கிறார். திருப்பனந்தாள் ஊரில் இருக்கிற சிவனை உன்னால் தொழுது விட முடியுமா, அவ்வளோ லேசானவன் அவன் என்று பாடுகிறார். உங்களுக்கு தெரியும், திருப்பனந்தாள் சிவபெருமான் முதலிலே தாடகை என்ற ஒரு திராவிட பெண் பூஜித்து கொண்டிருந்த சிவலிங்கம், ஆகம பூஜை. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பிராமணனுக்கு தான் அப்புறம் ஆண்களுக்கு தான், அதெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாமே பொய் பித்தலாட்டம். இவங்க நம்ம என்ன செய்ய முடியும். திருப்பனந்தாள் இன்றைக்கி அந்த கோயில் அவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்கிறது. அந்த கோயிலிலே தாடகை என்ற பெண் கருவறையிலே சிவலிங்கத்தை பூஜை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு கோயில் கருவில் பூஜை செய்யும்போது காத்துக்கின்னு இருப்பாங்க இல்லையா, அதை காத்து கொண்டிருக்கிறார். அவள் பூஜை செய்து முடித்த பிறகு அவள் பிரசாதம் தருவார். பெரிய பக்தை அவள். அப்போது அபிஷேகம் செய்யும் பொழுது உட்கார்ந்து கொண்டு அபிஷேகங்களை செய்கிறார். அப்பொழுது 2 கைகளால் அந்த பஞ்சாமிரதத்தை அள்ளிவிட்டாள். அள்ளி அந்த சிவலிங்க தலையில் வைக்க போகிறாள். அந்த நேரம் பார்த்து அவளோட மேலாடை சரியுது. இந்த காலத்தில்னா மேலாடை சரிஞ்சா சரின்னா இப்போது அதனால தான் மேலாடையே போடுறதில்லை அப்படின்னு ஆகிட்டேன் இல்லையா.
துப்பட்டா கிப்பட்டான்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் என்னத்துக்கு, அதெல்லாம் போட தானே சரியும்னு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பொதுமக்கள் பார்வையில் ஒரு பெண்ணுக்கு மேலாடை சரிந்தால் அது அவளுக்கு சிறிது ஒரு அவமானமான ஒரு விஷயம், மற்றவர்கள் சிரிக்கிற ஒரு விஷயம். அதனால் அந்த பெண் வந்து அது துல்லியமாக அதை எடுத்து போகிறா. அந்நேரத்துக்கு இது சரி ஆரம்பிக்குது, மெதுவாக சரி ஆரம்பிக்குது. இப்போது அவள் அபிஷேகத்தை நிறுத்திட்டு நம்ம ஆளுங்களாக அந்த கூட டக்குன்னு அந்த திரும்ப குண்டானில் போட்டு எல்லாம் இழுத்து கட்டியெல்லாம் பண்ணோம் அவள் பக்தியை. அது உடனே இப்போ ஜனங்கள்லாம் பார்க்குறது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது எப்படியும் மேலாடை சரிஞ்சு உழப்போது பண்ணு அபிஷேகம் பண்ணுவாளா, இப்போ அதை நிறுத்திட்டு மேலாடை இது பண்ணுவாளான்ற ஒரு கேள்வி எல்லாம் அவன் எவ்வளோ முயற்சி செய்யனாலும் அது பான் சரியுது. அந்த நேரத்தில் அவன் நினைக்கிறாள், உன்னுடைய பக்தியான நான் மேலாடை சரிந்து இவர்களெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கும்படியான நிலை எனக்கு வரலாமா சிவபெருமானின்னு நினைக்கிறாள். ஒரு செகண்ட் நினைக்கிறதா இதெல்லாம் அது. அப்படின்னா விளக்கம் சொல்லும்போது கொஞ்சம் நேரம் ஆகுது. அது துகில் சரியவும் அது சரியுதுன்னு தெரிஞ்சு ஜனங்களாம் சிரிக்கவும் இப்போ அவமானப்பட போகிறா, எல்லாரும் பார்க்க போகிறாங்க மேலாடை இல்லாமல் அவளை அப்படின்ட்டு அவங்க நினைக்கவும், அடுத்த கணமே இப்படி நினைக்கவும் உடனடியாக அந்த சிவலிங்கமே முன்பக்கமாக சாய்ந்து அவளுடைய மேலாடியை அப்படியே சரியாமல் அமுக்கி பிடிக்கிறது. சாதாரண விஷயமா இது? திருப்பனந்தாள் தலபுராணமே இதுதான். இது ஏன் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்க பண்ணுறாங்க இல்லையா? பெண்களுக்கு ஆகம பூஜை செய்திருந்திருக்கிறார்கள், நான் பிராமின் திராவிட பெண்களும் செய்திருக்கிறார்கள்ன்றதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா இவங்க தொழிலுக்கு இடிக்கும். ஆனால் திருப்பனந்தாள் சரித்திரமே இதுதான். திருப்பனந்தாள் வந்து சாய்ந்து அப்படியே தூக்கி அப்போ தான் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. தாடகையை நாம் நினைப்பது போல சாதாரண பெண் அல்ல, அவள் மிகப்பெரிய பக்தை. ஒரு முறை இந்த தாடகையினுடைய விஷயத்தை சொன்னேன். அன்று எனது பிரார்த்தனையில் அன்றைய சாயந்தரம் தாடகையினுடைய உருவம் தோன்றி மிக்க நன்றி சாமிகள்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி இன்னும் இருக்கிறாங்க, எல்லாம் கவனிக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் நினச்சா பார்க்கல. அவங்க டக்குன்னு தொடர்பு கொண்டு ரொம்ப மிக்க நன்றி சாமிகள்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, சரியாக தான் சொல்கிறோம். இருக்கிறார்கள் அவர்கள், அவ்வளோ பெரிய நிலை அவர்கள். அந்த இடத்துல இப்படி அந்த துகில் சரிந்து அதுக்கு பிறகு எல்லாருக்கும் புரிகிறது. அதுக்கு பிறகு அந்த அம்மாவுடைய காலமெல்லாம் முடிந்து அதுக்கு பிறகு கூலிக்கலைய நாயனார் வருகிறார். சம்பந்தர் காலத்திலேயே வாழ்ந்தவர், சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டு வரவர். கூலிக்கலைய நாயனார் தான் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அந்த குங்குலியமே வாங்கி போண்டியாகி குடும்பமே வறுமையில் இருந்தாலும் அவர் அந்த காலத்து அந்தனர், என் பிராமணர் கிடையாது. அந்த காலத்தில் எல்லா ஜாதியிலும் அந்தனர்கள் இருந்தார்கள். பூஜை செய்கிறவர்களாம், ஏமநியமத்தோடு பூஜை செய்யலாம் அந்தனர்கள். அதுக்காக அதை சொல்லியிருக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து என்ன செய்கிறார், அவர் அந்த மாதிரியாவது உங்களுக்கு தெரிந்தது தான். அப்போது வீட்டில் ரொம்ப பசி பட்டினா அந்த அம்மா தாலி சரடை கைட்டி கொடுக்குது. குழந்தைங்கள்லாம் பசியாக இருக்கிறாங்க, உறவினெல்லாம் பசியாக இருக்கிறாங்க, இதை விற்று நெல் வாங்கிடுவாங்க, அரிசி வாங்கிடுவாங்க, நம்ம குழந்தைங்களை சமைச்சு போடலாம். அந்த தாலி சரடை எடுத்துன்னு போகிறாரு. சரி, அரிசி வாங்குறதுக்கு அந்த நேரத்தில் எதிர்க்க ஒரு குங்குளியம் வண்டியை மாட்டு வண்டியில் குங்குளியம் குவி விற்றுன்னு வரான் ஒருத்தன். அவ்வளோதான். இந்த தாலி சரடுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ குங்குளியம் கொடு. அதை கொடுத்து அப்படியே வாங்கிட்டு போய் அதெல்லாம் போட்டு ஜம்முன்னு கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியான்னு பாடுவார் சுந்தரமூர்த்தி நாயனார். திருக்கடையூர் தான். திருக்கடையூரில் போய் நல்லா குங்குளியம் போகிறவர் அந்த கோயிலில் ஜம்முன்னு எல்லாத்தையும் குங்குளியம் போட்டு அதுக்கு பிறகு என்னடா இது அவசரப்பட்டுட்டுமே இப்போ வீட்டுக்கு போன சாயந்தரம் அடுத்த ஜாமம் முடிஞ்சு அப்போ தான் ஞாபகம் வருது. பொண்டாட்டிக்குன்னா பதில் சொல்லுவார். யாருக்குன்னா பதில் சொல்லலாம், பொண்டாட்டி பதில் சொல்ல முடியுமா? அவ்வளோ பயம். பொண்டாட்டி பயந்துக்குன்னு அவர் கோயிலே படுத்து தூங்கிறார். அப்போ தான் சிவபெருமான் வந்து கனவுல தோன்றி, கலையனாரே நீர் உமது வீட்டிற்கு செல், உமது வீட்டிலே நான் எல்லாவற்றையும் நிறைவு செய்து விட்டேன். அவ்வளோ சிவபெருமானோட கையை காட்டுறார். அவங்க வீட்டில் நெல்லும் நவதானியமும் எதுவும் குவிஞ்சு போச்சு. இவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்தம்மா எல்லாம் சமைச்சு வச்சு இவர் ஒருவாரம் காந்து இவர் யோசனை பண்ணிக்கினே போகிறாரு. பார்த்தா மக்களமாக இருக்குது, வாங்க சொல்லிட்டு மாதிரி அவங்கள இது எப்படி வந்ததுன்னே தெரில. திடீர்னு மாயாஜாலம் மாதிரி அவ்வளோ செல்லமாயிடுச்சு.
அதுக்கு பிறகு அவர் எல்லாம் சாப்பிட்டு பசியாகிறது இல்லாமல் அந்த செல்வத்தையும் நிறைய தான தர்மங்கள் அந்த சிவனடியார் போஜனை இன்னும் சந்தோஷமாக செய்கிறார். குங்குளிய கல்யாண நாயனார் அவர் சம்பந்தரை வந்து சந்திக்கிறார். சம்பந்தரை குருவாகவும் ஏற்றுக்கொள்கிறார். சம்பந்தர் வாழ்ந்த காலம். அதனால் இப்போ நான் வந்திருக்கும்போது குங்குளிய கல்யாண நாயனாரும் வந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கின்றன. அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கிற முருக நாயனார்லேருந்து குங்குளிய கல்யாண நாயனார், இதே போல் நிறைய திருநீல நக்கர், இவங்களெல்லாம் இன்னும் சந்திக்கலாம். அப்பர் சுவாமிகள், இவங்களாம் எங்கெங்கே இருப்பாங்க, நம்மளுக்கு வந்தது தெரியல. அந்த குங்குளிய கல்யாண நாயனார் அங்கே போகிறார். எங்கே திருப்பனந்தாள் ஊருக்கு போகிறார். போனால் அந்த இடத்துல மன்னன் வருகிறான், சோழ மன்னன். பெரிய பெரிய யானைகளும் இதுவுமோ போகுது. கேட்குறீங்களா எங்கே போகுது அப்படின்னா, இல்லை கோயில் புனருத்திராணம் பண்ணுறாங்க, திருப்பனந்தாள் கோயிலை அரசன் செய்கிறான். அந்த லிங்கம் சாஞ்சியே இருக்கவே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அந்த லிங்கத்தை நிமித்திடலாம், நிமித்தி நேராக வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. அதனால் சாய்ந்த லிங்கத்தை நிமித்தத்துக்கு போகிறேன். இப்போ சாய்ந்த லிங்கத்தை நிமித்தத்துக்கு இது இவ்வளோ என்னன்னா அந்த லிங்கம் நிமித்த முடியல அப்படின்னு இவரும் போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த யானைகளெல்லாம் வச்சு சங்கிலி போட்டு கட்டி இழுக்கிறாங்க. அந்த லிங்க சாய்ஞ்ச தாடகைக்காக சாய்ந்த அந்த லிங்கத்தை நேராக நிமித்துறதுக்காக அவ்வளோ போட்டு இழுறாங்க. சங்கிலி தான் படப்படன்னு அருந்து போதே தவிர யானைங்கள்லாம் குட்டிக்காரனை அடித்து ஊழுதுங்களே தவிர லிங்கத்தை நிமித்த முடியல. அப்போ தான் மேற்கொண்டு அவர்கள் வந்து இன்னும் வலிமையாக நிமித்தணும்னு சொல்கிறான். அப்போயாவது கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்போ தான் கலையனார் அங்கே போகிறார். போய் மன்னனிடம், மன்னா இதை நிறுத்துங்கள், முதல்ல சிவபெருமான் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவன், அதை நீங்கள் ஒரு கல் சிவலிங்கன்ட்டு அதை போய் சங்கிலாம் போட்டு கட்டி இவ்வளோலாம் செய்யக்கூடாது போல எல்லாம், அன்பினால் சிவனை வந்து நிமிர்த்தலாம்னு சொல்லி அவனை இவர் சிறந்த பக்தராக இருக்க, இவரை பற்றி எல்லாம் பரவும் இல்லையா, பரவி இருக்கும். அவனும் சொல்வதை கேட்கிறேன் அப்படின்னு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நான் நிமிர்த்துகிறேன்னு சொல்லிட்டு வெறும் பூ சரடுக்குது இல்லை, பூவை எடுத்து ஒரு அதை சரடாக கட்டி தன்னுடைய கழுத்தில் பாட்டுக்கின்னு அந்த பக்கமாக சிவலிங்கத்து மேலே மாட்டிட்டு வணங்கி அப்படியே இழுக்கிறார். சிவலிங்கம் நிமிருது. அவ்வளோ பெரிய திருப்பனந்தாள். அதனால தான் பிரம்மேந்திர பாடினார், சிவனை தொழாமோ திருப்பனந்தாள் ஊரிலே. அவன் சாதாரண சிவன் இல்லை, உயிருள்ள சிவன். தாடைக்கும் சாய்ந்து இது பண்ணால் அரசன் யானை கட்டி எடுத்தாலும் முடியாதுறான்னு சொன்னால் கலையனார் பூவை கட்டிட்டு தான் நிமிந்தான். அப்போது எல்லாமே அங்கே ஆன்சரிங்காக இருக்குது, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற சிவன். அதனால தான் அவனை இந்த சிவனை தொழுவது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி, அப்புறம் அந்த இழுத்து நிமித்தது சிறிது சாய்ந்த நிலையில் விட்டு விடுகிறார். ஏன்னா தாடைக்கு ஒரு மரியாதையாக இந்த சாய்ந்த நிலையில் இருந்தாலும் தான் அவளுடைய சரித்திரம் அங்கே பேசப்படும்னு சிறிது சாய்ந்த நிலையில் இன்னும் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நினைப்பு எனக்கு இருந்தது. அந்த பக்கம் தான் நான் போகிறோம் சொல்லிவிட்டு பெரிய விஷயம் பிரம்மேந்திர பாடியிருக்கிறார் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த காரில் போனோம். கூட லாரியில் இவங்கெல்லாம் பொருளெல்லாம் கொண்டு கூட வராங்க, எல்லாம் போனோம். அந்த அணக்கரை அந்த பாலத்தாண்ட போன உடனே முதல்ல எங்கள் காரை மட்டும் உள்ளே விட்டுட்டு இந்த லாரியில் வந்தவங்கள, லாரியெல்லாம் நீங்கள் வந்து இந்த நேரம் அனுமதி கிடையாது, அப்படி போய் சுற்றின்னு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியல, காரு அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போனோன்னா அப்புறம் அங்கே வந்து ஃபோன் வச்சு எங்களை சுற்றின்னு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் சுற்றின்னு அப்படியே வந்துடுறோம், திருப்பனந்தாளுக்கு வந்து சேருது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்தத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதை பிரித்து விட்டுட்டான். அப்புறம் சரி பனந்தாள் கோயிலாண்ட போன உடனே சரி அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கே காத்திரலாம். நான் போயிட்டு இன்னும் போய் சாமி கும்பிட்டாங்க. டிரைவர் வந்திருந்தேன், அவரும் வருஷம் வந்துருந்தது. அவர் என்ன சொன்ன, சாமி அவங்க வந்தால் நேராக போயிட்டாலும் போயிடுவாங்க, நான் இங்கே இருந்து லாரி வரும்போது இங்கே இருக்கிறோன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அந்த தனியாக பிரிக்கிறான் இறைவன். அந்த தனியாக போகும்போது தான் ஒரு முறையும் ஒரு அனுபவம்லாம் வருகிறது அந்த நேரத்தில். அதுக்காக சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு, நான் சன்னியாசியாக இருக்கேன், நான் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. கற்பூரம் வாங்கின்னு போகிறது அந்த இது அதெல்லாம் வந்து இல்லறத்தார்கள் குடும்பஸ்தங்க செய்யணும். நம்ம சன்னியாசி நம்ம சிவனேன்னு கும்பிட்டுட்டு வந்துன்னு இருக்கிறது இது வரைக்கும் அப்படி தான் பழக்கமாக இருக்குது எனக்கு. அப்புறம் போயிட்டு திருப்பனந்தாள் அதே நேரம்தான், அந்த சாயங்கால நேரத்தில் சந்நிதி திறக்கிறான் பாருங்கள். அந்த நேரத்தில் போகும்போது தான் அந்த உடனே அப்படி தானே வராக சாமியும் சொன்னார், நீயா எங்கெல்லாம் தேடின்னு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு அது பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாரு இல்லையா. அதே போல் தான் அப்பயும் அது பனந்தாள் நேராக சன்னி தானே போனால் அப்போ தான் அந்த
இது சந்நிதியை திறந்து அந்த கழுவுறதும் பெருக்கிறதுமா இருக்கிறாங்க. அந்த சந்நிதியை அண்டை விட்டு நான் கிட்டே போனோன்னே அதை பெருக்கிட்டு அவர் சிவாச்சாரியார் அவர் போயிட்டார். அவர் உள்ள மற்ற சந்நிதிகள்லாம் சுத்தம் பண்ணுறது திறக்கிறதுக்கு அவர் சுத்தம் போயிட்டார். கரெக்டாக நான் போகிறேன், யாருமே இல்லை. யாருமே இல்லாமல் நானும் படம் தான் சிவன் தான் இருக்கிறோம். நான் எதுவுமே நினைக்கல, இவ்வளோ பெரிய சிவன் நினச்சி கும்பிட்டான். அப்பொழுது அந்த அப்பர் சுவாமிகள் பாடிய அந்த அனுபவத்தை இறைவன் கொடுத்தான். எரிதழல் மேனியனாக எனது மேனியையே எரிதழல் மேனியாக மாற்றி எனக்கு காமிச்சுட்டான். என்னால் ஆச்சரியமாக இருந்தது, என்னடான்னு சொல்லி ரொம்ப நிம்மதியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மன் சந்நிதி அந்த பக்கமாக இருக்கிறது. அப்படி போய் இப்படி ஆனால் அங்கேயும் அதே போல் நான் போகிறேன். அங்கே உள்ள பூஜை செய்கிற அவர் வேறு எது வேலையை வெளியில் போகிற ஜனங்களே யாருமே இல்லை. திரும்பவும் தனியாக நானும் அம்மையும் மட்டும் இருக்கேன். அங்கேயும் அதே அந்த எரிதழல் மேனியை அதே சுற்றி வந்தேன். கோயில் ஃபுல்லாக கொஞ்சமாக மாறல. அந்த அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இதான மகிழ்ச்சி இல்லையா? அந்த அனுபவம், இந்த அனுபவம் என்னென்று நான் தேடும் பொழுது இதுதான் அந்த அனுபவம்னு அந்த ஞான அனுபவத்தை இறைவனும் அருளை செய்யும் பொழுது அதுதான் உண்மையான எனது வெற்றி, அதுதான் எனது மகிழ்ச்சியும் அதுவாகத்தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமானது. அதைத்தான் நான் இவ்வளோ நாள் கழித்து போற்றி திருநாமங்களை எழுதும் பொழுது திருப்பனந்தாளில் எரிதழல் மேனியனாய் காட்சி தந்தருடையவா போற்றி போற்று. இவ்வளோதான், ஒரு பெரிய லீலியோ இல்லை. ஆனால் இந்த அனுபவம் என்பது மிகவும் உயர்ந்த ஒரு அனுபவம். அது சிவபெருமான் எப்படி எரிதழல் மேனியானோ உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த எரிதழலாக இருந்து அந்த கோயில் சுற்றி வருகிறவர். அது சரியாக நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அப்போ தான் நினச்சேன் இறைவன் செயல் தான் இது. அவங்கவுங்களும் பிரித்து விட்டுட்டு தனியாக நம்ம கொண்டு வந்து அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே பிரம்மேந்திர பாடினது சரிதானே? சிவனை தொழாமோ திருப்பனந்தாள் ஊரில். ஏன்னா அங்கே அந்த சிவன் அவ்வளவு இன்னமும் வேல்யூபிள். ஏதோ ஒரு காலத்தில் தாடைக்கு அருள் செய்தார், ஏதோ ஒரு காலத்தில் குங்குளை கலைஞன் அருள் செய்தார் இல்லாமல் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எனக்கு வந்த அந்த கேள்விக்கு விடையாக இருந்து அதை அனுபவமாக அருளினான். அவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம எப்படி மறந்துடுவோம் இல்லையா? 4 பேர்கிட்ட சொல்லிட்டா மறந்தோம். அதை போற்றி திருநாமலாக வைத்து இறைவனை போற்றி கொண்டே வந்தால் அந்த அனுபவம் சேர்ந்து மக்களுக்கு அதனுடைய கதை மக்களிடம் போய் சேர வேண்டும். அதனுடைய உண்மை மக்களிடம் போய் சேரணும். அதனால தான் அதை போற்றி திருநாமங்களில் அதை வைத்து நான் இருக்கிறேன். ஓம் தாசசுவாமிகளுக்கு திருப்பனந்தாள் ஊரிலே எரிதழல் மேனியனாய் காட்சி தந்தருளியவா போற்றி போற்றி. ஓம் தாசசுவாமி இறையே போற்றி போற்றி. இவை இன்று இதோடு சிவபெருமானுடைய போற்றி திருநாமங்கள் முடிவடைகிறது. அடுத்த வாரத்திலிருந்து வேறு போற்றி திருநாமங்களுடைய விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.